ரொட்டேரியன் டாக்டர் கே ஸ்ரீனிவாசனின் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு மதுரை காளவாசல் பகுதியில் பட்டாசு விற்பனை அமோகமாக நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ஜெகநாத். நாளை தீபாவளி திருநாள் கொண்டாட இருக்கக்கூடிய சூழலை பார்த்தீங்கன்னா மதுரையில் வந்து இந்த தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இந்த பட்டாசு விற்பனையானது அமோகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா தீபாவளி என்றாலே வந்து குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் விரும்பி இந்த தீபாவளியை கொண்டாடுவதற்கு முக்கியமான காரணம் என்னவென்று பார்த்தீங்கன்னா இந்த பட்டாசு வெடிப்பதுதான் முக்கியமான காரணம். இந்த பட்டாசு வெடிப்பதற்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா குழந்தைகள் முதல் அவர்களுடைய பெற்றோர் வரை அனைவரும் ஆர்வம் செலுத்தக்கூடிய காரணத்தினால் வந்து மதுரையில் பல்வேறு பகுதிகளில் வந்து இந்த பட்டாசுகள் வந்து இந்த ரீட்டைல் ஷாப் என்று அமைக்கப்பட்டு அவர்கள் பல்வேறு பகுதிகளில் வந்து மதுரையை சுற்றி இந்த மாதிரி கடைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கடைகளில் பார்த்தீங்கன்னா தற்போது மக்களுடைய கூட்டம் அதிக அளவு காணப்பட்டு கொண்டிருக்கிறது. பல்வேறு வகையான ஆஃபர்ஸும் கொடுத்துட்டு இருக்காங்க. பொதுவாக இந்த பட்டாசு வியாபாரம் என்பது தற்போது மதுரையில் களை கட்டியிருக்கின்றதான் கூற வேண்டும். குறிப்பாக பட்டாசுகளை கிலோ கணக்கில் வந்து விற்பனை செய்யக்கூடிய விற்பனையானது இங்கு மதுரையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 1 கிலோ பட்டாசு 500 ரூபாய் என்று அவர்கள் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். மக்களிடம் இந்த பட்டாசு விற்பனையானது மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருக்கிறது தான் கூற வேண்டும். தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அனைவரும் குழந்தைகள் முதல் பெரியவர்களை இங்கு வந்து பட்டாசு வியாபாரத்தை அவர்கள் வந்து பட்டாசு வாங்குவதற்கு ஆர்வமாக வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்கலாம். சொல்லுங்க, எங்க வந்திருக்கீங்க? இப்போ என்ன வாங்க வந்திருக்கீங்க? வெடி வாங்க வந்திருக்கோம். வெடி வாங்க வந்திருக்கீங்களா? என்ன வெடி வாங்க வந்திருக்கீங்க இந்த தடவை? நல்லா நிறைய வெடி வாங்க வந்திருக்கோம். சரி, வெடி வெடிக்கிறது பிடிக்குமா உங்களுக்கு? ரொம்ப பிடிக்கும். சரி, என்ன மாதிரியான வெடிகள் இப்போ வாங்க வந்திருக்கீங்க? இப்போ வந்து புதுசு புதுசா நிறைய இருக்கு, அதனால நிறைய வெடி எல்லாத்துலயும் ஒன்று எடுத்து போட்டிருக்கீங்க. எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க வெடி அப்பாவுக்கு? அப்பாட்ட தான் கேட்கணுமா? உனக்கு தெரியாதா? சரி, ஓகே. நீ சொல்லுப்பா, என்ன வாங்க வந்த? வெடி வாங்க வந்தேன். வெடி வாங்க வந்திருக்கீங்க. என்ன வெடி வாங்க வந்திருக்கீங்க இன்னைக்கு? வெடி வாங்க வந்திருக்கேன். சரி, ஓகே. ரொம்ப பிடிச்ச வெடி எங்க என்ன இருக்கு எடுத்திருக்க? நிறைய வெடி எடுத்திருக்கேன். எனக்கு எல்லாமே பிடிக்கும். ரொம்ப பிடிக்குமா? நைட்ல வெடி அடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். சரி, எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க? அது தெரியாது. தெரியல. எவ்வளவு ரூபாய்க்கு வந்து வாங்கணும்னு ஆசை இருக்கு உனக்கு? உங்க அப்பாட்ட எவ்வளவு ரூபாய்க்கு பில் போட்டுலான்னு பிளான் பண்ணிருக்க? இங்க இருக்கிற எல்லாத்துலயும் ஒன்னு எடுத்து நிறைய வாங்கிக்கலாம். உனக்கு? நான் அந்த எல்லாத்துலயும் 2 வாங்கலாம் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நிறைய காசு வாங்கலாம் நினைக்கிறேன். எனக்கு பிடிச்ச வெடி வந்து பிளாக் மணி. ஓகே, வாங்கிட்டியாத? வாங்கல, காசு இல்ல. சரி, வாங்கி தரலையா உனக்கு? இல்ல, காசு இல்ல, காசு காலியா போச்சு. இதுக்கு காசு காலியாரு சொல்லிட்டாங்களா? வாங்கி தரலையா உனக்கு? சரி, ரைட், ஓகே ஓகே ஓகே. சொல்லுங்க, இப்போ பிள்ளைங்களுக்கு பட்டாசு வாங்கி தர வந்திருக்கீங்க. எப்படி இருக்கு இந்த அனுபவம்? எப்படி இருக்கு உங்களுக்கு? என்னென்ன வாங்கிருக்கீங்க நீங்க? ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம். இப்படி பட்டாசு வாங்க எப்பயும் அவங்க அப்பா தான் வாங்குவாங்க. இந்த டைம் நாங்க வந்திருக்கோம். அதனால எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லா பட்டாசும் நல்லா இருக்கு. எல்லாம் வாங்கியிருக்கோம். பிள்ளைகளுக்கு பிடிச்சதா வாங்கி கொடுத்துருக்கேன். அதனால ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கோம். இந்த குழந்தைகள் முதல் பெரியவர்களை இங்க பட்டாசு வாங்குவதற்கு மிகவும் ஆர்வம் காட்டி வந்துட்டு இருக்காங்க. இந்த மோட்டோ இன்னொரு அண்ணன் இருக்காரு. கேட்போனே, சொல்லுங்க, பட்டாசு வாங்க வந்திருக்கீங்க, எப்படி இருக்கு? நான் என்ன சொல்றது, எனக்கு பேசி பழக்கம் இல்லை. சும்மா சொல்லுங்க, பட்டாசு பிடிக்குமா? போட பிடிக்குமா? பட்டாசு பசங்களுக்குலாம் பிடிக்கும், நல்லா இருக்கு. எனக்கே இந்த ஆஃபர் கிடைக்காது, ரொம்ப சந்தோஷம். இந்த தீபாவளி திருநாள் அன்னைக்கு பட்டாசு வெடி வெடிக்கிறது எவ்வளவு தூரம் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும்? குழந்தை அதை நீங்க குழந்தை இருக்கும்போது வெடி வெடிச்சிருப்பீங்க. இப்போ உங்க குழந்தைகள் வாங்கி கொடுக்குறீங்க, இந்த அனுபவம் எப்படி இருக்கு? நான் அப்போ வந்து 500 ரூபாய்க்குன்னா ஒரு கூட நிறையா வரும். அப்படி வாங்கினேன். இப்போ வந்து 500 ரூபாய்க்கு ஒரு 10 வெடி 15 அவ்வளோதான் கிடைக்குது. இப்போ அதாவது அப்போ விலைவாசி கம்மியானதுனால நிறைய ஆயிடுச்சு. இப்போ விலைவாசி ஜாஸ்தி. அதனால அந்தந்த விலைவாசியை பொறுத்து தான் நம்ம பொருள் வாங்க முடியும். ஓகே ஓகே, சரி, நன்றி. ஸோ தொடர்ந்து பலர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பட்டாசு வாங்குவதில் ஆர்வம் காட்டி வந்துட்டு இருக்காங்க. நம்முடன் மேலும் ஒரு குடும்பத்தார் இருக்காங்க. சிஸ்டர், ஒரு வருஷம் இங்கே பட்டாசு வாங்க வந்திருக்கீங்க. எங்கே திரும்பங்க? ஒரு வருஷம் பட்டாசு வாங்க வந்திருக்கீங்க. எப்படி இருக்கு இந்த அனுபவம்? நல்லா இருக்கு. என்ன பட்டாசு வாங்க வந்தீங்க? நைட் வெடிட்டு வாங்கி வந்தோம். சரி சரி சரி. ஸோ பட்டாசு வெடிக்கிறது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஆர்வம் இருக்கு? எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிக்கும் பட்டாசு? சின்ன பிள்ளைகளுக்கு தான் வாங்க வந்தோம். எனக்கு வாங்க. ஓகே, உங்களுக்கு பிடிக்காதா? பிடிக்கும். தான் பிடிச்சிச்சு, இப்போ பிடிக்கல. சரி, ஓகே. இப்போ பட்டாசுகள் விலைகள்லாம் எப்படி இருக்கு? வாங்குறதுக்கு என்ன மாதிரி வெரைட்டிஸ் இந்த என்ன புதுசாக வந்திருக்கு நினைக்கிறேன்?
புதுசாக நிறையா வந்திருக்கு. கம்பி மத்தாப்புலேயே நிறையா இருக்கு. கேமரா வெடி வந்திருக்கு. நேற்று வந்து வாங்கணும். அப்படிங்களா? டெய்லி வந்து வாங்குறீங்களா? ஓகே ஓகே. தினமும் வந்து கூட பட்டாசுகள் வாங்கக்கூடிய சூழல் இருக்குது. ஏன்னா வந்து ஒவ்வொருத்தவங்களும் வந்து குடும்பத்தில் வந்து அவங்களுடைய குழந்தைங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காகவும் குழந்தைகள் வந்து பெற்றோர்களிடம் ஆசைப்பட்டு கேட்கக்கூடிய தீபாவளி என்று கேட்கக்கூடிய ஒரு பொருள் தான் அந்த பட்டாசு. பெற்றோரிடம் கேட்போம், அவங்க எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்காங்கன்றதை கேட்போம். சொல்லுங்கள், இப்போ பட்டாசு நீங்கள் சின்ன வயசில் வந்து உங்களுடைய பெற்றோர் உங்களுக்கு வாங்கி கொடுத்த அனுபவம் இருந்திருக்கும். இப்போ நீங்கள் உங்களுடைய பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுத்த அனுபவம் இது எப்படி இருக்குது? என்ன மாதிரியான ரியாக்ஷன்ஸ் இருக்குது பசங்கிட்ட? பெற்றோர்கள் அப்படின்னா ஒரு பயத்தோடு தான் வாங்கி கொடுக்குறோம். இப்போ எனக்கு எங்கள் அப்பா அம்மாலாம் பயந்து தான் பெருசாலாம் வாங்கி கொடுக்கல. நானுமே அந்த மாதிரி தான் வாங்கி கொடுக்குறேன், பயந்து தான். ஆனால் ஒரு பாதுகாப்பான வெடியாக வாங்கியிருக்கேன் இந்த தடவை. இந்த கடையில் விலையும் கம்மியாக இருக்குது. சுற்றுச்சூழலுக்கு ஒரு பெரிய பாதிப்பு வராது. அதனால் அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். மதுபோதை இல்லாமல் நல்லபடியாக கொண்டாடுங்க குடும்பத்தினர்கள். நன்றி. ஸோ பட்டாசு வெடிக்கிறதுல எந்த அளவுக்கு ஆர்வம் செலுத்துகிறார்களோ அதே அளவிற்கு வந்து பட்டாசு வெடிக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், அதை ரொம்ப சேஃப்டியாக வெடிக்கணும் அப்படின்றது வந்து பல்வேறு விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தி கொண்டுட்டு இருக்காங்க. ஸோ மதுரையில் பொதுவாக அந்த பட்டாசு வாங்குவதற்கு மக்கள் மிகவும் ஆர்வம் காட்டியிருக்கிறார்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன ரீட்டைல் ஷாப்ஸ் மூலமாக வந்து மதுரை மாநகர் முழுவதும் பார்த்துக்கணும் பல்வேறு பகுதிகளில் பல்வேறு பிராண்டில் வந்து இந்த பட்டாசுகள் வந்து இந்த ரீட்டைல் ஷாப்ஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க. அதை வந்து மக்கள் அவங்களுக்கு எளிமையாக அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ரீட்டைல் ஷாப்ஸில் போய் அவங்க அந்த பட்டாசை வாங்கி, குறிப்பாக குழந்தைகள் முதல் பெரியவர் வரைக்கும் இந்த பட்டாசுகளை வாங்கி அவர்கள் வந்து வீட்டுக்கு எடுத்து போகக்கூடிய காட்சி பார்த்துட்டு இருக்கோம். பட்டாசு விற்பனையானது குறிப்பாக மதுரை மாவட்டத்தில் அமோகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. ரொட்டேரியன் டாக்டர் கே. ஸ்ரீனிவாசனின் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். பொருளாதாரத்தை பல ட்ரில்லியன் ஆயுதங்களை கொள்முதல் செய்கிறது. சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? ராணுவம் 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்கச் செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக, வித்தியாசமாக. சில இடங்கள்ல பாகிஸ்தான்லயே பாராட்ட வேண்டாம், ஆனால் அதற்கு கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மதத்தால் இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள். அரசியலிலிருந்து சினிமா தனித்து இயங்க முடியாது. அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.